தாய்மை, மதர்ஹுட், இது யாரால் வந்ததுன்னா, யார் கொடுத்தது என்றால் தேவன் ஆண்டவருடைய இது ஒரு வல்லமையான காட்ஸ் மாஸ்டர் டிசைன் ஃபார் ரேசிங் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காக தேவன் கொடுத்த ஒரு வரம் தாய்மை. சரிங்களா? பிறகு தாய்மை என்று பார்க்கும் பொழுது தேவன் ஒரு தாயினுடைய கற்பத்தை, கரத்தை, ஜெபத்தை, அவளுடைய எல்லா நேரங்களையும் வருடங்களையும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் இந்த தாய்மையை கொடுத்தது யாரு? நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்துவும் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் தாய்மையை குறித்து கனம் பண்ணியிருக்கிறார். அவர் சிலுவை மரண பரியந்தமும் அவர் சிலுவையில் மறிக்கும்போது கூட தன்னுடைய தாய்க்கு வேண்டிய ஆதரவை செய்துவிட்டு தான் அவர் போனார். அது மாத்திரமல்ல, நாம் மார்க்கு 3:35 நாம் பார்த்தோம் என்றால் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சித்தத்தை செய்கிற யாராய் இருந்தாலும் அவருக்கு தாய். அப்படி என்றால் நீங்கள் அவருடைய சித்தத்தை இன்றைக்கு செய்வீர்களானால் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கலாம், ஒரு சிறு பிள்ளையாக இருக்கலாம், ஆனாலும் நீங்கள் யாராக இருப்பீர்கள்? தேவனுக்கு தாய் மாதிரி. அந்த கருத்தில் இயேசு சொல்லுவதை நாம் பார்க்கலாம். சரி, வேதாகமத்திலே நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். சரிங்களா? எல்லா பெண்களையும் பற்றி நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு விதமான பெண்களை குறித்து நாம் வாசித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். We can learn from mothers in the Bible, but there are many. நிறைய இருக்குது. சொல்லிக்கொண்டே போனால், ஆராய்ச்சி செய்து கொண்டே போனால் நேரம் பத்தாது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் 5 பெண்களை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 5 பெண்களை, மாதர்களை, தாயார்களை பற்றி நான் பார்க்கும் பொழுது அதில் 3 பேர் அவர்களை நாம் பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு கருத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். 2 பேர்களை குறித்து நான் அவர்களை பின்பற்ற முடியாத ஒரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவும் இருக்கும் இல்லையா? தாய்மார்கள் எப்பொழுதுமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. நெகட்டிவ் காரியங்களும் இருக்கும், அவங்கள எடுத்துருக்கிற குறைகளும் இருக்கும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு எதை தவிர்க்க வேண்டும், எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சரி, முதலாவதாக முதல் தாயை நாம் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இந்த தாயை பற்றி நாம் பார்க்கும்போது பாதுகாப்பின் அன்பை குறித்து இந்த தாயை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவர்களை குறித்து யாத்ராகமம் 2வது அதிகாரம், நான் எல்லாத்தையும் வாசிக்க சொல்ல போகிறதில்ல, அதில் 2வது அதிகாரம் 1லிருந்து 10வது வசனம் வரைக்கும் இவர்களை குறித்து, அவர்கள் செய்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய பேர் அங்கே குறிக்கப்படவில்லை யாத்ராகமம் 2வது அதிகாரத்தில். ஆனால் நீங்கள் யாத்ராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனம் வாசியுங்கள். 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த தாயுடைய பெயர் வருகிறதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறீங்களா தீமத்தி? யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகெபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்படின்னா அந்த பெண்ணுடைய பேர் என்னது? அந்த தாயோடைய பேர் என்னது? யோகபேத். சரிங்களா? மோசேயினுடைய தாய் யாரு? யோகபேத். சரி, யோகபேத் ஒரு பாதுகாக்கும் தாயாக எப்படி வந்தாள் என்றால், ஏரோது ராஜா அந்த சமயத்தில் என்ன செஞ்சார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக திட்டமிட்டிருந்தான். அவன் 3 திட்டம் போட்டான். முதல் திட்டம் என்னது? ரொம்ப கடினமான வேலை கொடுத்து அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தாரு. ஆனால் இன்னும் பெருக ஆரம்பித்தாங்க. நீங்கள் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் அது நடக்கலையா, சாத்தியமாகவில்லையா? உடனே என்ன செஞ்சாருன்னா, மருத்துவச்சிகிட்ட சொன்னார், ஓகே, நீங்கள் இந்த எபிரேய பெண்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்து அவங்கள என்ன செஞ்சிருங்க, கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னார். அவங்க நிதானம் வர்றதுக்கு முன்னால். ஆனாலும் அவங்க கையிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு? தப்பி வச்சிடுறாரு. காரணம்,
இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவங்க கொல்லலை. 2வது இதுலேயும் தப்பிச்சிட்டாங்க. 3வது பார்வோன் வந்து என்ன செஞ்சார்னா, சரி பிறக்கிற ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் யார் பார்த்தாலும் அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சுருங்க, தண்ணியில் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இந்த குடும்பத்தில் ஒரு மகன் பிறந்தான். இந்த மகன் பிறந்திருக்கும் போது அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான் என்று எபிரேயர் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்க்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 11 verse 23 பார்த்தீங்கன்னா, இந்த தாய் தகப்பன்மார்கள், அதாவது மோசேயுடைய அம்மாவும் அப்பாவும், மோசேக்கு அப்போ பெயர் வைக்கப்படவில்லை, அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்ததை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, அந்த குழந்தைய தண்ணியில் கொண்டு போய் போட முடியல. முடிஞ்ச வரைக்கும் அவனை பாதுகாக்கணும்னு சொல்லி 3 மாதம் என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. குழந்தை பொதுவாக 3 மாதம் வரைக்கும் ரொம்ப சத்தம் போட மாட்டாங்க. ஏன்னா ஒன்று தூங்குவாங்க, பால் குடிப்பாங்க, பாலுக்காக அழுவாங்க, அல்லனாக்கா அது அவங்க ஏதாவது மூத்திரம் பெஞ்சிட்டாங்கனாக்கா, கக்கா பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, அவங்க அழுவாங்க. அதெல்லாம் அவங்க வந்து கவனித்து 3 மாதம் கவனித்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்களால முடியல. ஸோ என்ன செஞ்சாங்க, இந்த தாய் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், ஒரு ஆக்ஷன் செஞ்சாங்க. என்ன ஆக்ஷன் செஞ்சாங்கனாக்க, அவங்க ஒரு கூடையை பின்னி அதில் தண்ணி பூராதபடிக்கு கீழ் பூசி குழந்தைய அதில் வைத்து நதியில் சும்மா தூக்கி கொண்டு போய் போடாமல் ஒரு பாதுகாப்பான முறையில் என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைய அந்த கூடையில் வைத்து என்ன செய்கிறாங்க, தண்ணியில் விட்டுட்டாங்க. எப்படி விட்டாங்க, நான் இது வரைக்கும் என்னுடைய பங்கு ஆண்டவரை செஞ்சிட்டேன், இனிமே இதுக்கு மேலே நீங்கள் தான் பாதுகாக்கணும் இந்த குழந்தைய என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பங்கை செய்துவிட்டு குழந்தையை வந்து என்ன செஞ்சாங்கனாக்க அந்த நதியில் போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஞானமுள்ள பெண்ணாக இவங்க காணப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்கனாக்க, தூக்கி போடாமல் கூடையில் வைத்து விட்டு அதோடு கூட அந்த பிள்ளையை கவனிப்பதற்காக அவளுடைய சகோதரியும் தூரத்தில் வைத்து பார்க்க சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. என்ன நடந்தது என்று நீங்கள் வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தெரியாதவர்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஏரோதுவின் மகள் அவளுடைய குளிக்கிற இடத்துக்கு அந்த குழந்தை போயிருக்கு. எப்படி போயிருக்கு எதுனா நமக்கு தெரியாது, ரொம்ப விவரம் போடப்படலை. ஆனால் அங்கே குழந்தை போகப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அங்கே போன உடனே அவங்க அதை பார்த்து அதான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துலேயே சொன்னல, அவங்க அம்மா அப்பா வந்து அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி தானே தூக்கி போட மனம் இல்லாமல் பாதுகாத்தாங்க. அவங்களும் பார்த்து மயங்கிட்டாங்க அந்த குழந்தைய பார்த்து. ஸோ அவங்களும் அந்த குழந்தைய பார்த்து இது கண்டிப்பாக எபிரேய குடும்பத்தை சேர்ந்த குழந்தை, இவங்க தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு மனசு தொட்டதுனால அந்த குழந்தைய தூக்கி பார்க்கும்போது தங்கச்சி அக்காக்காரி ஓடி போய் உங்களுக்கு இவங்க பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமான்னு சொல்லி என்ன செய்தார்கள் என்றால் சொந்த தாயையே கொண்டு வந்தாங்க. அந்த பெண் வந்து என்ன செஞ்சா, அந்த ராணி வந்து என்ன செஞ்சா, இளவரசி என்ன செஞ்சா, குழந்தையை அந்த தாயிடமே ஒப்படைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஸோ மோசஸ் வாஸ் given back to the mother. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பாதுகாத்து நம்பிக்கையோடு போட்ட பிறகும் கூட தேவன் என்ன செஞ்சார்னாக்கா, அந்த குழந்தையை மோசேயை ஒரு சில வருடங்கள் அந்த தாயோடு இருப்பதற்கு அவங்கள கொடுத்தாங்க. என்ன செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த ஒரு சில வருடங்களில்? நிச்சயமாக நான் நம்புகிறேன் அவங்க தேவனை குறித்து மோசேக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன் என்றால், மோசே வளர்ந்து வந்த காலத்தில் அவர் என்ன நம்ம சொல்கிறாரு, எபிரேயர் 11வது அதிகாரம் 24-29 பார்த்தீங்கன்னா, மோசே பெரியவனா வளர்ந்த பிறகு பார்வோனுடைய குமார்த்தியாக இருக்கிறதுக்கு அவர் வந்து என்ன செய்யலை, விருப்பப்படாமல் சொந்த எபிரேய ஜனமாக இருப்பதற்கே அவர் தீர்மானித்தார் என்று நம்ம போட்டிருக்கோம். அப்படின்னா அந்த கொஞ்சம் குறிக்கப்பட்ட காலத்தில் இந்த தாய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேவனை குறித்து, ஜீவனுள்ள தேவனை குறித்து மோசேக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்படி என்றால் அன்பானவர்களே, இந்த காலங்கள் கட்டத்தில் நம்ம கையில் ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுக்குறார் என்றால் ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. உங்கள் மூலமாக, என் மூலமாக, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்களாக இருக்கிறீங்க. ஆகவே கையில் பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் என்னென்ன காரியங்கள், நல்ல காரியங்கள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டு விடக்கூடாது. அதை கவனமாய் கருத்தாய் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நானும் என்னுடைய கணவரும்
எங்களுடைய 2 பிள்ளைகளையும் அவங்க பிறந்த நாள்லேருந்து, ஏன் அவங்க வயிற்றில் இருக்கும்போதே நாங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தோம். அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எப்படின்ட்டு வேணும்னா என்னை பிறகு வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சரிங்களா? ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்ச காலத்தில் நாம் பிள்ளைகளை வந்து என்ன செய்ய வேண்டும்? நன்றாய் போதித்து வழி நடத்த வேண்டும். பிள்ளைங்களே, நீங்களும் கேளுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லும்போது காது கொடுத்து கேளுங்க. லிசன் டு யுவர் ஃபாதர் அண்ட் மதர் when they are teaching about God or telling something right to do. இது உங்களுக்கும் எனக்கும் விழுந்த ஒரு கடமை. யோக்கபேத் வந்து அதை தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கொஞ்ச காலத்தில் என்ன செய்தார்கள்? தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா ஆற்றுல சாக வேண்டிய மோசே அந்த ஆற்றுலே என்ன செய்யப்பட்டார்? பாதுகாக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எங்கே யார் கொலை செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க பக்கமாகவே கொண்டு செல்லப்பட்டு அவர் பாதுகாக்கப்பட்டதை பார்க்குறோம். அதுக்கு காரணம் யார்? இந்த தாய். பாதுகாக்கும் அன்பு உள்ள ஒரு தாய். அவங்களால முடிந்ததை செய்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இதை கேட்கும்போது, நான் என்ன செய்ய போகிறேன் என் பிள்ளைங்களுக்கு? அவர்களை பாதுகாக்க இந்த நாட்களில் இந்த உலகத்தில் இந்த யூடியூப், இந்த ஃபோன் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அம்மாவா இல்லையா? இல்லை, எங்களுடைய காலத்துலலாம் இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப. ஸோ உங்களுக்கு பெரிய பெரிய சவால். ஸோ என்ன செய்யலாம்? நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல ஜெபித்து, ஆண்டவரிடத்துல கேட்டு, எப்படி அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியும், எப்படி அவர்களை வளர்க்க வேண்டுமோ அப்படி நாம் செய்ய வேண்டும். இது முதலாவது தாய். அடுத்தது 2வது தாயை பார்ப்போமா? இந்த தாய் வந்து அவங்களுடைய தன்னலமற்ற அன்பை காட்டுகிற தாயாக இருக்கிறாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம எங்கே வாசிக்கலாம் என்றால் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். ஆனால் இங்கே அவங்களுக்கு பேர் கொடுக்கப்படலை. ஆனால் ஒரு பயங்கரமான பேர் கொடுத்தாங்க. என்ன பேர் தெரியுமா? நம்ம கூட சில சமயம் சொல்லுவதற்கு அச்சப்படுவோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு வேசிகள். தெரியும் தானே வேசிகள்னால் யாருன்ட்டு? ப்ராஸ்டிடியூட்ஸ். அப்படின்னா ஆண்களை சந்தோஷப்படுத்துகிற பெண்கள். எவ்வளோ கேவலமான, நம்மலாம் கேவலமாக நினைப்போம் இல்லையா? சரிங்களா? அப்படிப்பட்ட பெண் மத்தியில் கூட ஒரு காரியத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். என்னது? தன்னலமற்ற அன்பு, சுயத்தை நாடாத அன்பை நம்ம பார்க்குறோம். அந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா 2 பெண்கள், சரியா? அந்த 2 பேரும் வேசிகள் தான். ஒரே சமயத்தில் அவங்களுக்கு 2 பேருக்கும் பிள்ளைகள் பிறக்குது. ஆனால் நாள் முன்ன பின்ன இருக்குது. நீங்கள் அந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அப்போ ஒரு பெண் வந்து என்ன செஞ்சிட்டா? தூக்கத்தில் அந்த குழந்தை மேலே தவறுதலாக சாஞ்சதுனால குழந்தை செத்து போச்சு. அவள் இடையில எந்திரிச்சு, ஐயோ குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பெண்ணை பார்க்கும்போது குழந்தை உயிரோடு இருந்தது. டக்குன்னு மாற்றிட்டா. எப்படி மாற்றினா சொல்லுங்க பார்ப்போம்? டக்குன்னு மாற்றிட்டா. அவளுக்கு தெரியாமல என்ன செஞ்சிட்டா? மாற்றிட்டா. காலையிலேயே அந்த உண்மையான தாய், ஓகே, அவங்க வந்து பார்த்தபோது அவங்களுக்கு தான் தெரியுமே, 3 நாளைக்கு முன்னால் பிறந்த குழந்தை. அவங்களுக்கு அவங்க பிள்ளைய தெரியாது? உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை தெரியும் தானே? ஓகே, என்னுடைய மகளை அடிக்கடி என் மகன் சிலர் சொல்லுவாங்க, உன்னை குப்பைத்தட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, கொஞ்சம் வித்தியாசமானவளாக சின்ன பிள்ளைகள் இருந்ததுனால. அப்படி இல்லவே இல்லை, அவள் என் மகள் தான். சரி, சொந்த தாய்க்கு அவங்களுடைய பிள்ளைகளை நன்றாய் தெரியும். ஓகே, அப்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க? ராஜா கிட்ட போய் முறையிட போகிறாங்க. சாலமோன் ராஜா அந்த சமயத்தில் ராஜாவாக இருக்கிறாரு. அங்கே போனோடனே 2 பேரும் சொல்கிறாங்க, அவள் சொல்கிறா இது ஏன் குழந்தை, இவ சொல்கிறா இது ஏன் குழந்தை என்று சொல்லி வாதிட்டு கொண்டு இருக்கும்போது, சொல்லுங்க கேட்குறேன், சொல்லுங்க சண்டை போடுங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு ஒன்றுமே சொல்லலை. அவர் என்ன செஞ்சார்? அவருடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். என்னத்தை கொண்டு வர சொன்னார்? எடுத்துகிட்டு வந்து இந்த பிள்ளைய 2ஆக பிளந்து இவங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அது அவர் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை கேட்ட உடனே 2 பேரும் எப்படி நடந்து கொண்டாங்க என்று நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாய் சொல்கிறா, ஐயோ அந்த பிள்ளையை கொஞ்சம் செஞ்சிடாதீங்க, கொன்னுறாதீங்க கொன்னுறாதீங்க. இன்னொருத்தி சொல்கிறா, கொல்லுங்க, எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம். என்ன சொல்கிறா? எனக்கும் வேண்டாம் அவளுக்கு வேண்டாம். ஆனால் அந்த அழுகிற தாய் அவளுடைய குடல் துடித்தது. ஏன்னா பெற்ற தாய்க்கு தான் தெரியும், பெற்றவர்களுக்கு தான் பிள்ளைகளுடைய
அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஈண்டு எடுத்திருப்பாங்கன்னு தெரியும். ஸோ என்ன நடந்தது என்றால், அவ என்ன ராஜாட்ட சொல்கிறா, ஆண்டவரே ராஜாவே, பிள்ளைய கொல்லாதீங்க, அவகிட்டயே கொடுத்துருங்க, பிள்ளைய என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ உடனே என்ன நடந்தது என்றால், ராஜா எந்திரிச்சு அவருக்கு தெரிஞ்சிச்சு யார் உண்மையான தாய் என்று. உடனே என்ன செஞ்சார், பிள்ளையை வெட்டாதீங்க, இவகிட்ட கொடுங்க, அவள் தான் உண்மையான தாய். அவள் தாயாக இருக்கிற ஒரு தன்மையை அவள் விட்டு கொடுக்க தயாராக இருந்தா. ஏன்? தன்னுடைய மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று. பிடிவாதம் பிடிச்சிருந்தா அம்போய் தான். ஆனால் அவள் தன்னுடைய பிள்ளை தனக்கிட்ட இல்லைனாலும் அந்த தாய்கிட்டையாவது உயிரோடு இருக்கட்டுமே என்று தன்னலை மட்டும் கொடுத்தாள். அதனால் அவளுக்கு நஷ்டம் இல்லை தெரியுமா அன்பானவர்களே, அவளுக்கு லாபம் தான். என்ன நடந்தது? ராஜா உண்மையை அறிந்து சரியான தாயிடம் பிள்ளையை ஒப்பு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரி, எப்படி இது இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நடக்காது எப்படி என்று பார்க்கும்போது, நான் இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு விஷயம், வெளிப்படுத்தின விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அநேக பெண்கள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்கறதுக்கு, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்கள விட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வராது. விசேஷமாக இந்திய தாய்கள் தங்களுடைய மகன்களை கல்யாணம் பண்ண உடனேயும் முந்தியில் வச்சுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஓகே, அவங்களோடு இருக்கணும்னு என்ன செய்வாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தெரியல உங்களுடைய மாமியாரெலாம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் மாமியாராக என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்யணும், நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ந்த பிறகு, அவங்க திருமணமான பிறகு அவங்கள விட்டுடணும். லீவ் தெம். நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாபம். நான் சொல்லவா, என்னுடைய பிள்ளைகளை 17 வயசு வரைக்கும், ஃபார்ம் 5 படிக்கிற வரைக்கும் ஊழியத்துக்கு எங்கே போனாலும் கூட்டிகிட்டே போயிடுவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, பிள்ளைங்களை விட்டுட்டு போங்க, நீங்கள் 2 பேரும் போங்க, ஏன் அவங்கள அழைக்கிறீங்க? இல்லை, அவங்க எங்களுக்கு கிடைக்க ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு, கூட்டிகிட்டே போகணும். 17 வயசுக்கு பிறகு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க, காலேஜ் போனாங்க, கொஞ்சமாக விட்டோம். ஆனால் மறந்துடாதீங்க, சின்ன பிள்ளையில நல்லா கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறோம். நீங்களும் செய்யுங்க, உங்களுக்கு நன்மையாக இருக்கும். பிறகு 2015 ஒரு பிள்ளைய கிவ் அவே, 2018 இன்னொரு பிள்ளைய கிவ் அவே. என்ன செஞ்சேன்னு நினைக்கிறீங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்த பிறகு நோ கனெக்ஷன் ஃபார் மீ, என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்படி செஞ்சதுனால எனக்கு நஷ்டமே இல்லை தெரியுமா. அவங்க இன்னும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. தூரமாக போங்கன்னு சொன்னாலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? என்னுடைய மருமகள் நான் சொல்லுவேன், நான் கல்யாணம் பண்ணோடனே தனியாக தான் வச்சுருந்தேன், ஆனால் திருப்பி சேர்ந்துட்டாங்க எங்கள் கூட. போகவே மாட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் ஆண்டவராக பார்த்து இப்போ கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் அன்பு என்னது பெருகி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நீங்கள் வந்துருங்க, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் விட்டு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை சரியாக வளர்த்துட்டு விட்டு விடுங்க. உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சிருச்சு. இந்த தாய் விட்டு கொடுத்ததுனால மறுபடியும் she got back her child, மறுபடியும் அந்த குழந்தைய அவங்களுக்கு கிடைத்ததை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ 3வது தாயை நாம் பார்ப்போம். 3வது தாயை பார்ப்போம். இது டெடிகேட்டட் லவ், அதாவது அர்ப்பணிப்பின் அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் அன்னாளை பற்றி தெரியும், ஆமாவா இல்லையா? அவங்களுக்கு அன்னாளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சரி, இங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபித்து கொண்டு இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருந்தது, ஒரு குழந்தை. ஏன்னா குழந்தை இல்லாததுனால கணவர் இன்னொரு மனைவிக்கு 10 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனாலும் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு சமயம் அழைத்து போகும்போது அழுது ஜெபிக்கிறத பார்க்குறோம். அங்கே அந்த மாதிரி தான் அவங்க அங்கலாய்த்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஜெபிக்கும் போதே என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க, ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளையை கொடுத்தா, எனக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் கொடுத்தா, நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். அவங்க கேட்குறது பிள்ளைக்காக, ஆனால் உங்களுக்கே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. அதான் அர்ப்பணிப்பின் தாய். சரிங்களா? அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? கிடைக்கிறதுக்கு முன்னாலே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சிலர் கிடைச்ச உடனே
கொடுக்கவே மாட்டாங்க தெரியுமா. எனக்கு ஒரு தம்பதிகளை தெரியும், ரொம்ப நாள் அவங்கள வயதான பிறகு கல்யாணம் பண்ணி ரொம்ப காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் நல்ல ஆலயத்துக்கெலாம் வந்து எல்லாத்துலேயும் பங்கு பெற்றாங்க. குழந்தை பிறந்த உடனே வர்றதே கிடையாது. என்ன அர்ப்பணிப்பு, எங்கே அன்பு, அர்ப்பணிப்பின் அன்பு நம்ம யார்கிட்ட கொடுக்குறோம்? ஆண்டவர் இடத்துல தானே கொடுக்குறோம். அது எவ்வளோ நன்மையாக அவர்களுக்கு முடியும் அன்பானவர்களே, அதை அவங்க நினைவில் கொள்ள. ஸோ அன்னாள் வந்து என்ன செய்தார்கள் என்றால், அவங்கக்கிட்ட வந்து ஆண்டவர் இடத்துல பொருத்தனை பண்ணார். ஈஸியாக பொருத்தனை பண்ணிடலாம், அதை நிறைவேற்றும் போது தான் எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த அர்ப்பணிப்பின் தாய் என்ன செய்தார்கள், இந்த அன்பு கொண்ட தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிள்ளை வளர்ந்தவுடனே அந்த பையனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் கொடுத்தாங்க. செஞ்சாங்களா செய்யலையா? அவங்க வாக்கை காப்பாற்றுனாங்களா காப்பாற்றலையா? நீங்களும் நானும் ஏதோ ஆண்டவர் இடத்துல வாக்கு கொடுத்தா நமக்கு கஷ்டமானதாக இருக்கும், இழப்பானதாக இருக்கும். ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? சொன்ன வாக்கு என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது, கொடுத்துடணும். சரியா? நானும் என்னுடைய பிள்ளைகளே ஆண்டவரத்தில் கொடுத்துருக்குறேன். ஆண்டவரை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அவங்கள பயன்படுத்துங்க. எங்களை மாதிரி தான் பயன்படுத்தணும்னு சொல்லலை, நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீங்களோ அப்படியே நீங்கள் அவங்கள என்ன செய்யுங்க? பயன்படுத்துங்க என்று சொல்லி அர்ப்பணித்து அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் கண்டிப்பாக அவர்களுடைய தேவன் விரும்புகிற விதத்திலே அவர்களை பயன்படுத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைங்களையும் கொடுங்க, நஷ்டமே இல்லை. பிற்பாடு சொல்கிறேன் என்ன நன்மை கிடைத்தது என்று நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். சரிங்களா? சரி. அப்படி என்றால் கொடுக்க நாம் தயங்கக்கூடாது, அர்ப்பணிக்க நாம் தயங்கக்கூடாது. இந்த தாய் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அந்த பிள்ளையை பார்ப்பதற்காக எங்கே போவாங்க? ஆலயத்துக்கு போய் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு வருடமும் அவன் வளருவான் இல்லையா, ஒரு புது சட்டை தச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அன்பு தொடர்கிறத பார்க்குறோம். ஆகவே அன்பானவர்களே, நீங்களும் நானும் நம்மளுடைய பிள்ளைகளை விட்டு பிரியும் போது நமக்கு அந்த அன்பு எப்பொழுதும் இருக்கும், அதுக்கு வெகுமதியும் இருக்குது. அன்னாளுக்கு என்ன வெகுமதி கிடச்சிச்சின்னா, நீங்கள் 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். திமதி கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? அவங்களுக்கு என்ன ரிவார்ட் கிடச்சிச்சின்னு பார்ப்போமா? அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார் என்றால் நினைத்தார். அவள் கற்பந்தறிந்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். எத்தனை பிள்ளைங்க? 1 கொடுத்தாங்க, 5. buy 1 free 1. ஆனால் இங்கே வந்து give 1 got 5. அது 3 பையனுங்க, 2 பொம்பளை பிள்ளைங்கள பார்க்குறோம் நம்ம. ஆகவே அன்பானவர்களே, நாம் கொடுப்பது வந்து நீங்கள் நினைக்காதீங்க, அது வந்து இந்த அன்னாள் வந்து பிள்ளையை கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அது வந்து ஒரு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த கிஃப்ட்டை அவங்களே வைத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் இடத்துல கொடுத்தாங்க. நீங்களும் நானும் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்குறதுல தயங்கவே கூடாது. சரி, 3வது பெண்ணை பற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். 3 பெண்களை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? சரி, இந்த 3 பெண்களை பற்றி நம்ம பார்க்கும்போது நல்ல காரியங்கள் காணப்பட்டுச்சு இல்லையா? எல்லாம் பாசிட்டிவ் தானே? இப்போது அடுத்த பெண்ணை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெண் பேர் வந்து ரெபேக்கா. இங்கே ஒரு ரெபேக்கா இருக்காங்க. ஓகே, ரெபேக்கா வந்து நீங்கள் எங்கே இந்த பகுதியை வாசிக்கலாம் என்றால், ஆதியாகமம் 27வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் இந்த சகோதரியை பற்றி, இந்த தாயை பற்றி நீங்கள் பார்க்கலாம். சரியா? இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்றால், அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது பிள்ளைங்க வயிற்றுலேயே 2 பேரும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். சண்டை போடும்போது அவன் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறா, என்ன ஆண்டவரே நடக்குது, என்ன நடக்குது? உள்ளுக்கு ஒரே போராட்டமாக. பிள்ளைங்க கிக் பண்ணுறது தெரியும் தாய்மார்களுக்கு. ஒரு 7 8 மாதம் இருக்கும்போது பிள்ளைகள் உதைப்பது நமக்கு தெரியும். பிள்ளைகளுடைய கைகள் தெரிகிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்த உடனே அவங்க ஆண்டவர் இடத்துல போனாங்க. யார்கிட்ட போனாங்க? ஆண்டவர்கிட்ட போன்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொன்னார், உனக்கு 2 பிள்ளைங்க பிறக்க போகிறாங்க, ரெட்டை பிள்ளைங்க. இப்போலாம் ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சிருது இல்லையா? அந்த காலத்தில் அந்த வசதிலாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்? ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டாரு, உனக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களை மூத்தவன் வந்து இளையவனை செய்விப்பான். அப்படின்னா அண்ணன்காரர் வந்து தம்பிக்கு எடுந்தா இருப்பான், கீழே இருப்பான். அதான் அர்த்தம். சேவிப்பான் என்றால்
அண்ணன் தம்பியை விட தம்பிக்கு கீழே இருப்பார், தம்பி மேலே இருப்பார், அண்ணன் கீழே இருப்பார். பொதுவாக எல்லாரும் அண்ணன் தான் மேலே இருப்பாங்க, தம்பி கீழே இருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை தம்பி மேலே இருப்பான், அவன் கீழே இருப்பான்னு சொன்னது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இவங்ககிட்ட சொன்னது தெரிஞ்சது. பிள்ளைங்க பிறந்த உடனே என்ன நடந்ததுனாக்க, அவங்களுக்கு யார் மேலே பாசம்? ரெபேக்காவுக்கு யார் மேலே பாசம் வந்துச்சு? அவங்களுடைய 2வது பையன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அன்பானவர்களே, நான் கொஞ்சம் நல்லா படிக்கும்போது இது பட்சபாதம் தானே, ரைட்டா? பிள்ளைங்களை எல்லாம் ஒரே மாதிரி தான் நேசிக்கணும். அதில் என்ன, இந்த பிள்ளைய ஒரு மாதிரி அந்த பிள்ளைய ஒரு மாதிரி அப்படி நேசிக்கக்கூடாது இல்லையா? ஆனால் இவங்க நேசித்தாங்க. ஸோ நம்ம ரெபேக்கால மாத்திரம் தவறு சொல்லக்கூடாது, தெரியும் அன்பானவர்களே. அந்த பட்சபாதம் வர்றதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் ஈசாக்கும் ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் வேதத்தை வாசிச்சிங்கன்னா ஈசாக்குக்கு ஏசாவு மேலே ரொம்ப ஆசை, சரியா? அவரை நேசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அதனால கண்டிப்பாக ஐயோ அப்பா ஒரு பையனை நல்லா நேசிக்கிறதுனால இவனுக்கும் இது பார்க்கணுமே சொல்லி ஒருவேளை அம்மா சாஞ்சிருப்பாங்க பையன் பக்கமாக. அதை விட இன்னொன்று என்னது, ஆண்டவர் சொல்லிட்டார் இவன் தான் பெரியவனாக இருப்பான்னு சொல்லி, சரிங்களா? ஸோ சூழ்நிலை வருது. சூழ்நிலை எப்படி வருதுன்னா, தடவை யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிக்கிறான். அது பெரிய கதை, நம்ம சொல்ல வேண்டாம். சேஷ்ட புத்திர பாகம்னா 2 பங்கு மூத்த பிள்ளைக்கு கிடைக்கும் பங்கு, சரிங்களா? அதை வாங்கிக்கிட்டான். 2வது என்ன நடந்துச்சுன்னா, ஈசாக்கு சொல்கிறாரு, ஈசாவ் நான் மண்டையை போட போகிறேன்ப்பா, உன்னை ஆசீர்வதிக்கணும்ப்பா, நீ என்ன செய்ய, நல்லா வேட்டையாடி எனக்கு வாய்க்கு ருசியாக நீ சமைச்சு கொண்டு வா, நான் நல்லா சாப்பிட்டுட்டு உன்னை ப்ளெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இதை யார் கேட்டுட்டாங்க? அம்மா கேட்டுட்டாங்க. கதை கேட்குறீங்களா சின்ன பிள்ளைங்களா? ஓகே, புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம். ஓகே, ஸோ என்ன நடக்குதுனாக்க, இதை ரெபேக்கா கேட்ட உடனே இவங்க என்ன செஞ்சாங்க, ஏசாவை போன உடனே ஜேக்கப்பை கூப்பிட்டு யாக்கோபை கூப்பிட்டீங்க வா, அப்பா இப்படி அவங்க அண்ணன்கிட்ட சொன்னார், நான் என்ன செய்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு ருசியாக சமைச்சு கொடுக்குறேன். என்னுடைய கணவரை நான் சமைக்கிற சமையலை ரொம்ப ருசியாக சாப்பிடுவாங்க. ஸோ மனைவியோடைய சமையல் எப்பொழுதும் கணவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும், இவன்தோ பிள்ளைங்க நல்லா சமைச்சாலும், சரிங்களா? டேக்கிங் ஓகே, சாரியா. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அம்மா சமைச்சு யாக்கோபிட்ட கொடுத்துக்கிறாங்க. கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடு. அம்மா என்னம்மா, அப்பா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டா. அப்பாவுக்கு கண்ணு கொஞ்சம் பார்வை மங்கலாக இருந்துச்சு. He didn't know. அதனால தான் ரெபேக்கா இந்த திட்டமிட்டாள். பாரபட்சம் இருந்துச்சு அவங்களுக்கு, அதே வேளையில் தந்திர குணமும் அவங்கக்கிட்ட இருந்தது. அன்பானவர்களே, தாய்மார்களுக்குள்ள இந்த குணம் இருக்கக்கூடாது. பாரபட்சமும் இருக்கக்கூடாது, தந்திர குணமும் இருக்கக்கூடாது. தந்திர குணம் நல்லதுக்கு இருந்தால் ஓகே, ஆனால் இந்த தீமையான காரியங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, தந்திரத்தை பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம பயன்படுத்தலாம்னு நினச்சிடாதீங்க. ஓகே, என்ன நடந்தது என்றால், அவன் சொன்ன உடனே அம்மா சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, மேலே என்ன சார் போடுறாங்க, ஆட்டோடைய தோலை போடுறாங்க கழுத்தில், கையில் இருந்து என்ன செய்கிறாங்க, ஆட்டு தோலை போட்டுட்டு, நீ போப்பா, சாபம் அவங்க அப்பா கொடுத்தாருன்னா அது ஏன் மேலே உழுவிட்டோம், நீ போ அப்படின்னு என்ன செஞ்சார், அவங்க அனுப்பி விட்டாங்க. போய் என்ன செஞ்சாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆக்சுவலி இந்த ரெபேக்கால் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார்னா அவர் செய்வார்ல. why you want to interfere? நீ ஏன் முந்திக்கிறீங்க? சில வேளைகளை நம்ம முந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், பொறுமையாக இருந்திருக்கணும். பொறுமையாக இருந்திருந்தால் ஆண்டவர் வேறு வழியில் என்ன செஞ்சுருப்பார், அதை நான் வாய்க்க பண்ணியிருப்பார். ஆனால் இவங்க ஐயோ போச்சு அப்பா ஆசீர்வதிக்க போகிறாரு, சமைச்சிட்டு வான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு அவங்க தந்திரமாக என்ன செஞ்சாங்க, யாக்கோபை ஆசீர்வாதம் பெற செய்தார்கள். அன்பானவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா அதுக்கு பிறகு? வெரி சேடா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். யாக்கோபு தன் சொந்த வீட்டை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் தெரியுமா? அண்ணனுக்கு தெரிய வந்துருச்சு, யாக்கோபு ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அப்பா செத்தோன்னே உன்னை கொள்றது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டார்.
இது அம்மா கேட்டுட்டு ஐயோ என் பையனை சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுலேயும் இன்னொரு தந்திரம் என்ன போட்டாங்க, ஐயோ எனக்கு இந்த மூத்த மகனுடைய மருமகள்னால் மனைவிகள்னால எனக்கு பெரிய தொல்லை, எனக்கு வேதனையாக இருக்குது, அவங்க செய்கிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிக்கல. அப்படி தான் சொல்லுவோம் சில அம்மாமார்கள் வந்து. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை விதம் வித்தியாசம். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வேறு குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மருமகனாக இருந்தாலும் சரி, ஒரு மருமகளாக இருந்தாலும் சரி, மருமகன் மருமகள் அவர்களை நம்முடைய மகள்களாக நம்ம பாவிக்க வேண்டும். புரியுதா? அப்போ இங்கே சரி கதைக்கு வருவோம். ரெபேக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து எப்படி இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது, இங்கே பொண்ணு எடுக்க வேண்டாம், இந்த இடத்துல இருக்கிற பொண்ணு எடுக்க வேணாம், அவனை என்ன செஞ்சுங்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. யார் வீட்டுக்கு? அண்ணனா யார்? மாமா வீட்டுக்கு அனுப்பி அங்கே பொண்ணுங்க இருக்காங்க, ஏற்கனவே பொண்ணுங்க பிறந்துட்டாங்கன்னு வந்து செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன செஞ்சிடறாங்க, அங்கே அனுப்பி விடுறாங்க. ஒரு வேதனையான காரியம் என்னவென்றால், ரெபேக்கால் அவங்க மரணம் அடைய மாட்டோம். அவங்க சொன்னாங்க, நீ போப்பா, நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ உன்னை வர சொல்கிறேன் அப்படின்ட்டு. அண்ணன் சமாதானம் பண்ணு. அவர் சமாதானமாகவும் ஆகலை, அம்மாவும் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஸோ ஷி couldn't see her son. கடைசி காலத்தில் அவங்களுடைய மகனை பார்க்கவே இல்லை, வேதம் சொல்லலை, பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு, அறியப்படுகிறோம், நிதானிக்க முடியும். ஸோ ஏமாற்றுதலின் விளைவு என்னது? காஸ்ட் ஆஃப் டிசெப்ஷன் வந்து என்னது? நீங்கள் ஒருவேளை குடும்பத்தில் என்ன நடக்கும், பிள்ளைகள் பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போதே பிரச்சனை தான். என்னுடைய பிள்ளைங்களும் அப்படி தான் சொல்லிக்குவாங்க, ஓ நீங்கள் டாக்டர்ஸை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க, இல்லை ஆனால் என் மக அப்படி சொன்னதே கிடையாது, அண்ணனை ரொம்ப நேசிக்கிறேன். என் பேரனும் சேர்ந்துக்கிட்டு இப்போ சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்கள் அத்தையை தான் ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சொல்லுவோம், டே உங்கள் அப்பாவை நேசிக்க வேண்டிய விதமாக நாங்கள் உங்கள் அப்பாவை நேசிக்கிறோம், உங்கள் அத்தையை நேசிக்க வேண்டிய விதமாக நேசிக்கிறோம். அவன் ஆண், இவ பெண். ஸோ பிள்ளைகள் வந்து அப்படி கொஞ்சம் வித்தியாசம் பார்க்கலாமே தவிர பட்சபாதம் காட்டாதீர்கள். பட்சபாதம் மாத்திரம் காட்டுனீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு நம்ம குடும்பத்தில் ஆளாகுவோம். சரிங்களா? உங்கள் வீட்டிலலாம் உங்கள் அம்மா அப்பாலாம் உங்களுக்கு பட்சபாதம் காட்டியிருக்காங்களா? சகோதரிகள் பாருங்க, தலையாட்டுறீங்க, ஆமாம் தானே? அந்த மாதிரி பார்த்துருக்கீங்க தானே? எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஓகே, சரி, அதுக்கு விட்டுருவோம், நம்ம போவோமே. ஓகே, ஆகவே அன்பானவர்களே, அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் என்ன செய்யலை, அவங்களுடைய மகனை பார்க்கவில்லை. அதாவது சரியான காரியம் தான் நான் செய்கிறேன்னு சொல்லி தீமையான வழியில் போயிடாதீங்க, ஷார்ட்கட்லாம் எடுக்காதீங்க. லெட் காட் டீல். ஆண்டவர் செயல்படுவதற்கு விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் செயல்படுவதற்கு விடுங்கள். என்னுடைய சுய விருப்பத்திற்கு நாடாதீர்கள். விளைவை நீங்கள் பார்த்தீர்கள். சரி, 5வது பெண்ணை குறித்து நாம் பார்ப்போம். இது வந்து ஏரோதியாள். இது வந்து யாரு? இவர்களை குறித்து நீங்க எங்க வாசிக்கலாம் என்றால், மார்க்கு 6வது அதிகாரம் குறித்துக் கொள்ளுங்க, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 6வது அதிகாரம் 17 - 27 வரைக்கும் இங்க நடந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். ஏரோதியாள் வந்து ஆக்சுவலி அவளுடைய கணவனை விட்டு ராஜா ஏரோதாக இருந்தவரை போய் என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரியா? அது வந்து என்னது நல்லதா? சொந்த கணவரை விட்டுட்டு ராஜாவை போய் என்ன செஞ்சாங்க, ராஜாவும் அவங்க சகோதரர் தான், அவரை போய் என்ன செஞ்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது வந்து தவறான ஒரு காரியத்தை யோவான் ஸ்நானகன் ஏரோதுகிட்ட சொன்னார். இவன் ஏரோதியாள்கிட்ட சொல்லலை, ஏரோது ராஜா கிட்ட சொன்னார். அதை இந்த ஏரோதியாள் கேட்டு அவளுக்கு இந்த யோவான் ஸ்நானகன் மேலே சரியான கடுப்பு, பிடிக்கவே இல்லை, வெறுப்பு. மனம் திரும்பி இருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, மனம் கசந்து போயிருந்தாங்க. ஸோ என்ன நடந்தது என்றால், நமக்கு அதே மாதிரி உங்களையும் நம்ம தப்பு செய்யும்போது யாராவது சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும், இல்லைன்னா அது அழிவுக்கு கொண்டு போய்விடும். அன்பானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, சரி. என்ன நடந்தது என்றால், ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. என்ன சந்தர்ப்பம் வந்ததுனாக்கா, ஏரோதுக்கு வந்து பிறந்த நாள் வந்தது. பிறந்த நாள் வரும்போது எல்லாரும் அநேக அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவருடைய மகள் போய் என்ன செஞ்சான்னா டான்ஸ் ஆடுனா.
அவர் நல்லா டான்ஸ் ஆடி அப்பாவை மகிழ்வித்ததுனால என்ன நடந்துச்சு, அவர் வந்து என்ன செஞ்சார், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் யோசித்தார், மகளுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று சொல்லி. நெக்ஸ்ட் ஒரு ஒரு பரிசு கொடுக்கணும்னு அவர் யோசித்தார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மகள்கிட்ட உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன். இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் கொடுக்குறேன், என்ன வேணும் சொல்லுன்னு சொன்னார். அவ்வளோ சந்தோஷமாயிட்டாரு. ஸோ இவளுக்கு என்ன கேட்கணும்னு தெரியல. ஏன் ஏன் நினைக்கிறீங்க என்ன கேட்கணும்னு தெரியல? பிகாஸ் அவள் ராஜகுமாரத்திக்கு எல்லாம் இருக்குது, வேறு என்ன இருக்குது கேட்குறதுக்கு? இப்போ உங்கள் பிள்ளைங்கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அடுக்குவாங்க பாருங்கள், இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவளுக்கு என்ன வேணும்னு தெரியல. என்ன தெரியுமா செஞ்சா? நேராக போனான். யார்கிட்ட போனா? அவங்க அம்மா கிட்ட போகிறான். அவங்க அம்மா கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு கேட்கும்போது அம்மா தான் சான்ஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. என்ன செஞ்சாங்க? நீ போய் உங்கள் அப்பா கிட்ட யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேளு. என்ன கேட்க சொன்னாங்க? தலையை கேளுன்னு சொன்னாங்க. ஐயோ, எப்படிப்பட்ட தாய் இவங்க! என்னத்துக்காக அவங்க தலையை கேட்டாங்க? பிரயோஜனம் இருக்கா? சூப் போட போகிறாங்களா? இல்லை, ஆட்டுத்தலை சூப் போடலாம், கோழியெல்லாம் போடலாம், ஆனால் மனுஷன் தலையை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தலையை வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு. யார் மேலே? யோவான் ஸ்நானகன் மேலே. அவனை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினச்சாங்க. ஏன்னா சிறையில் போட்டுட்டாரு ஏரோது. ஆனாலும் ஏரோது அடிக்கடி யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் தனியாக பேசுவார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, அவருடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு வந்தார். ஸோ அதனால் இவங்க அவரை ஒழிச்சு கட்டிடணும்னு சொல்லி, எப்படியாவது அவர் விட்டுருவார், ராஜா விட்டுருவாருன்னு சொல்லி ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி சந்தர்ப்பம் வந்தோடனே சொன்னாங்க. இந்த மரம் மண்டைக்கு கூட ஏறல அந்த பிள்ளைக்கும். என்னது? ஏன்னா மாதருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. சில பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சொன்னால் அதைப்படி என்ன செய்வாங்க. நீங்களாம் செய்வீங்களா? சரி, ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்க தெரியுமா, கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் சிலர் வந்து அம்மா அப்பா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவங்க கண்ணு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு நிறைய யூடியூப்பில் அது இதெல்லாம் பார்க்குறாங்க. தி டாக் பேக். ஓகே, சரி. அப்போ என்ன நடந்தது என்றால், அவளும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே போய் அவங்க அப்பாட்ட சொல்லவும், அவர் என்ன செய்கிறார், ரொம்ப வருத்தப்பட்டார். ஏரோது ரொம்ப வருத்தப்பட்டார் மகள் தலையை கேட்ட உடனே. பட் ஹீ cannot do anything. why? அவர் சொல்லிட்டாரு, எல்லா ஜனங்கள் முன்னாலையும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன காப்பாற்றணும்னு சொல்லியே யோவான் ஸ்நானகன் தலையை வெட்டி ஒரு தாளத்தில் வைத்து மகக்கிட்ட கொடுக்குறாங்க. மகன் எங்கே கொண்டு போனா? அம்மா கிட்ட கொண்டு போகிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். அன்பானவர்களே, இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த தாய் சுயநலம் உள்ளவங்க. என்னத்தினால சுயநலம்னு சொல்கிறேன்? அவங்களுக்கு யோவான் ஸ்நானகனை அழிக்கணும், பழி வாங்கணும், மகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு சில தாய்மார்கள் உண்டு, பிள்ளைகளை பயன்படுத்துகிறார்கள். சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், தெரியும். பயன்படுத்த வேண்டாம். நல்ல காரியத்துக்கு பிள்ளைங்களை பயன்படுத்தணுமே தவிர தீமையான காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மென்டாராக இருக்கணும். அவங்கள நல்வழிக்கு கொண்டு போகிறவர்களாக நம்ம அவங்கள வழிகாட்டுகிறவர்களாக இருக்கணுமே தவிர தவறு செய்ய வைக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தவறு செய்ய வைக்கிறீங்களா? உங்களுடைய ஆதாயத்துக்காக அப்படி செய்கிறீங்களா என்று யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ அன்பானவர்களே, இந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. நம்மளுடைய சுயநலத்துக்காக பிள்ளைகள் மாத்திரமில்லை, பிறரையும் பயன்படுத்தாதீர்கள். சபையில் கூட அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது நான் தாய்மார்களுக்கு மாத்திரம் சொல்லலை, இதுலேருந்து சில கருத்துகள் எல்லாருக்கும் உரிய காரியங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த 5 தாய்மார்களை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு சில காரியங்களை நாம் என்ன செய்கிறோன்னா பார்க்குறோன்னா, யாக்கோபேத், இந்த உண்மையான தாய், அன்னாள், அவங்க 3 பேரும் தங்களுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? விட்டு கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க? யாருக்கு விட்டு கொடுத்தாங்க? தேவனுக்கு அல்லது பிறனுக்கு என்ன செஞ்சாங்க? விட்டு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஏரோதியாள் வந்து என்ன செஞ்சா? அவளுடைய பிள்ளையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ரெபேக்கா வந்து நடுவில் நிற்கிறாங்க, நல்ல அம்மாவாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட காணப்பட்ட காரியமும் சரியில்லை. ஸோ நல்ல அம்மா, நான் வெரி குட் மதர் எப்பொழுதும் எல்லாரும் சொல்லுவோம். ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும்.
நம்ம வெரி குட் மதர் கூட சம்டைம்ஸ் என்ன செய்ய முடியும், பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க முடியும், தவறாக நடத்தக்கூடியவர்களாக இருக்க முடியும். குட் ஃபாதர் ஆல்சோ பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க முடியும். ஸோ நீங்களும் நானும் ரெபேக்காளை குறித்து நம்ம கவனமாக இருக்கட்டும். சரி, என்ன நடந்துச்சு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? ஸ்லைட் 21. ஓகே, என்ன நடந்தது என்று நம்ம பார்த்தோன்னாக்க பாருங்க, ஜெக்கபத் மூலமாக, அதாவது மோசேயின் தாய் அவங்களுடைய அன்புனால என்ன நடந்துச்சு, ஒரு தேசமே பாதுகாக்கப்பட்டது. எப்படி பாதுகாக்கப்பட்டது? மோசே எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எங்கே கொண்டு போனார்? கானான் ஊருக்கு கொண்டு போனார். காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு குழந்தை அந்த தாய் பாதுகாத்ததினால் ஒரு பெரிய வம்சமே, ஒரு இனமே பாதுகாக்கப்பட்டதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ரெண்டாவது பெண் பற்றி பார்த்தோம், யாரு? அந்த உண்மையான தாய் பார்த்தோம் இல்லையா, வேசியை பார்த்தோம்ல, அவங்க மூலமாக ஒரு உயிர் காக்கப்பட்டது. மூன்றாவது, அன்னாள் அவங்களுடைய அர்ப்பணிப்பினால ஒரு தீர்க்க தரிசி எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, your child one day may be someone special, so take care of your children. உங்கள் பிள்ளைங்களை நல்லா வளங்க, ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஆளாக வருவாங்க. You will never know. அதனால் அவங்கள வளர்க்க வேண்டிய விதத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நம்ம அவங்கள வளர்க்கணும். ஓகே, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், நான் முடிக்க போகிறேன். ஆகவே நம்ம ஏரோதியாளை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய சாதகத்துக்காக பிள்ளையை கொலையாளியாக மாற்றினதை நீங்களும் நானும் பார்க்கலாம். அன்பானவர்களே, ரெபெக்காளை போல சூழ்ச்சியை செய்வோமானால் குடும்பத்துக்கு நாசத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். எப்படிப்பட்ட தாயாக இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்க போகிறோம்? எப்படிப்பட்ட தாயாக உங்களையும் என்னையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சாரோனின் ரோஜா அவர் நாம